நடக்கிறதுக்கு ஒரு முக்கியமான ரீசன் ஓவர் ஸ்பீட். அதை கண்ட்ரோல் பண்றதுக்கான டிவைஸ் பத்தி சொல்றேன், மறக்காம ஃபாலோ பண்ணிக்கோங்க. இது டே 2 ஆஃப் டெக்னிக்கல் கண்டென்ட். நம்ம இந்தியா பொறுத்த வரைக்கும் சிஎம்விஆர் 118 ரூல் படி கமர்ஷியல் வெஹிக்கிள்க்கும் கூட்ஸ் வெஹிக்கிள்க்கும் 80 கிலோமீட்டர் ஸ்பீடும், ஸ்கூல் வெஹிக்கிள்ஸ்க்கும் ஃபேக்ட்ரி ரிலேட்டட் டிரான்ஸ்போர்ட் வெஹிக்கிள்ஸ்க்கும் 60 கிலோமீட்டர் ஸ்பீடு வந்து லிமிட் பண்ணியிருக்காங்க. இந்த லிமிட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுற முக்கியமான டிவைஸ் தான் இந்த மாதிரி கவர்னர்ஸ். இந்த கவர்னர் ஒரு லாரி வந்து 80 கிலோமீட்டருக்கு மேலே ஸ்பீட் போகுது அப்படின்னா அதை சென்ஸ் பண்ணி ஆட்டோமேட்டிக்காக ஈஸியூக்கு கொண்டு போய் இதோட ஃபியூவலை வந்து கட் பண்ணி விட்டுரும். அதுக்கு மேலே நீங்கள் என்னதான் மிதிச்சாலும் அந்த வண்டி வந்து 80 தாண்டி போகவே போகாது. இதோட அட்வான்டேஜஸ் என்ன அப்படின்னா, இந்த மாதிரி ஆக்சிடென்ட்ஸை வந்து நீங்கள் தவிர்க்கலாம். ஒரே ஸ்பீடில் போகிறனால மைலேஜ் நல்லாவே கிடைக்கும், சர்வீஸ் காஸ்ட்டும் கம்மியாகும். ஆனால் இதோட டிஸ்அட்வான்டேஜ் ஆக்சிடென்ட்ஸ்க்கு வழிவகுக்கும். ஆர்டிஓ இந்த கவர்னர்ஸ் இல்லாமல் உங்கள் வண்டியை பிடிச்சாங்க அப்படின்னா எட்டு தப்பாக ஃபைன் போடுவாங்க. இன்கேஸ் இந்த கவர்னர் இல்லாமல் உங்கள் வண்டி ஆக்சிடென்ட் ஆச்சு அப்படின்னா இன்சூரன்ஸ் கிளைமே ஆகாது. அதனால AIS 018 அப்ரூவ்டான கவர்னர்ஸ் உங்கள் கமர்ஷியல் வெஹிக்கிளில் பஸ்ஸஸில் நீங்கள் போடுறது நல்லது. ஸோ வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணி யூஸ்ஃபுல்லானவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள்.